அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேகம்ஸ் கிச்சன்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிறு குழம்பு. ஒரு 100 கிராம் தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அலசிவிட்டு அதை குக்கரில் வேக போடுங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 விசில் வரட்டும். என் பசங்களுக்கு வெள்ளைப்பூடு பிடிக்காதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 4 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க பல். அப்புறம் சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, ஒரு 5-6 முந்திரி, கொஞ்சோண்டு கசகசா. இதை நல்லா கிரைண்டாக ஆட்டிக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. நீங்கள் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் 2 ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டு இதில் சேருங்க. இது நல்லா அப்படியே கொஞ்சம் அந்த வாசம் போனதுக்கப்புறம் மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், சிக்கன் குழம்பு மசாலா பொடி இருக்குல்ல, அது கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த தட்டைப்பயிறு இதில் சேர்த்துக்கோங்க. நான் புளி சேர்த்தேன், அதை நான் எடுக்கலை. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா கொத்தமல்லி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடுக்கு ரைஸுக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்தி தோசைக்கும் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.